الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: نحن نقص عليك أحسن القصص بما أوحينا إليك هذا القرآن. صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கணியத்திற்குரிய கனவான்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் நேற்று இரவு வரை 10ஆம் நாளின் தராவீஹை முடித்து 12.5 ஜுசுக்களை நாம் செவியேற்று அமர்ந்திருக்கின்றோம். நேற்று ஓதப்பட்ட சூறாக்களில் சூரத்து யூசுப் என்ற முழுமையான அந்த சூரா ஓதி முடிக்கப்பட்டிருக்கின்றது. அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முழு வரலாற்றை அல்லாஹு தஆலா அந்த சூறாவில் கூறுகின்றான். வேறு எந்த நபியின் வரலாற்றையும் இவ்வாறு தொடர்ச்சியாக முழுமையாக அல்லாஹு தஆலா கூறவில்லை. இந்த சூரா எப்பொழுது இறங்கியது என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நபித்தோழர்களாகிய சஹாபாக்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எங்களுக்கு முன் சென்ற வரலாறுகளில் ஏதேனும் ஒரு வரலாறை, ஒரு கதையை எங்களுக்கு சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்ட அப்பொழுது சஹாபாக்கள் கேட்ட பொழுது அல்லாஹு தஆலா இந்த சூறாவை முழுமையாக இறக்கி அருளினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்து யூசுஃபை முழுமையாக ஓதி காண்பிக்கிறார்கள். அந்த சூரத்து யூசுஃபை செவியேற்ற பல யூதர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். காரணம், யூதர்களுடைய வம்ச வழியில் மூதாதியர்களில் வருகின்ற நபிமார்களில் மிக முக்கியமான நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அவர்களுடைய வரலாறு இவ்வளவு தெளிவாக தௌராத்திலும் இல்லை. இவ்வளவு துல்லியமான ஒரு வரலாறை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் என்றால் உண்மையில் இது அல்லாஹ்வின் வேதம்தான் என்பதை புரிந்து பல யூதர்கள் சூரத்து யூசுஃபை செவியேற்ற அந்த தருணத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சூரத்து யூசுப் என்ற யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை குறித்து அல்லாஹு தஆலாவே சொல்லும் பொழுது அந்த சூராவின் துவக்கத்திலேயே அல்லாஹ் சொல்கின்றான்: நஹ்னு நகுஸ்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸ். நாம் நபியே உமக்கு எழில் மிகுந்த, எழில் நிறைந்த ஒரு அழகான வரலாற்றை எடுத்து கூறுகிறோம் என்று கூறுகிறான். மேலும் இந்த சூறாவை முடிக்கும் பொழுது கடைசி வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான்: லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துல் லிஉலில் அல்பாப். நபிமார்களுடைய வரலாற்றை நாம் கூறுவதின் நோக்கம் என்னவென்றால், அறிவுடையவர்களுக்கு பல படிப்பினைகளை நாம் நபிமார்களின் வரலாற்றில் வைத்திருக்கின்றோம். இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான்: மா கான ஹதீஸன் யுஃப்தரா. குர்ஆனில் சொல்லப்படுகின்ற வரலாற்று செய்திகள் பொய்யாக புனைக்கப்பட்ட வரலாறு இல்லை. இன்று புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு என்று சொல்லப்படுகின்ற அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய நபிமார்களுடைய வரலாறு பொய்யாக புனைக்கப்பட்டவைகள், இட்டுக்கட்டப்பட்ட வரலாறுகள், நபிமார்களையே இழிவுபடுத்தக்கூடிய வரலாறுகள். அல்லாஹ் சொல்கின்றான்: மா கான ஹதீஸன் யுஃப்தரா.
இங்கு குர்ஆனில் சொல்கின்ற வரலாறு பொய்யாக புனைக்கப்பட்டவைகள் அல்ல. வலாக்கின் மாறாக தஸ்தீகல்லதீ பைன யதைஹி, இது முன் சென்ற வரலாறை உண்மையாக அப்படியே எடுத்து சொல்லக்கூடிய வரலாறு என்பதாக அல்லாஹ் தஆலா சூரத்து யூசுஃபின் கடைசியிலும் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். கணியத்திற்குரியவர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த வரலாறை அல்லாஹ் தஆலா முழுமையாக சொல்லி முடிப்பதற்கான காரணம் என்னவென்றால், நம்முடைய முழு வாழ்க்கையில் தேவைப்படுகின்ற பல படிப்பினைகளை அல்லாஹ் தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றில் வைத்திருக்கிறார். அதில் முதல் படிப்பினை என்று நாம் எல்லா படிப்பினையும் சொல்ல முடியாது. சூரத்து யூசுஃபினுடைய படிப்பினையை குறித்து பெரும் பெரும் நூல்கள் எழுதப்பட்டிருக்கிறது. 101 படிப்பினைகள் என்று ஒரு புத்தகம் இருக்கிறது. இப்படி பல்வேறு படிப்பினைகள். அதில் மிக முக்கியமான சில படிப்பினைகளை மட்டும் இப்பொழுது இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் சொல்லி முடிக்கலாம். அதில் முதலாவது படிப்பினை என்னவென்றால், யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், நம்முடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு யூசுஃபின் மீது தான் பாசம் அதிகமாக தெரிகிறது அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? அதனால் என்ன ஏற்படுகிறது என்றால், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது பொறாமை. இவர் இருந்தால் தானே பாசம் அங்கே அதிகமாக போகும், ஆளை என்ன செஞ்சிருவோம், எப்படியாவது கொலை செய்து விடலாம் என்ற நோக்கத்தில் அத்தாவிடத்தில் வந்து கேட்குறாங்க, யூசுஃபை எதுக்கு விளையாடுறதுக்கு அனுப்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நைஸாக பேசி எங்கே கூட்டு போயிட்டாங்க. விளையாடத்துலேருந்து கூப்பிட்டு போய் கிணற்றில் கொலை செய்து விடலாம் என்று நினைக்கும் பொழுது அந்த சகோதரர்கள் ஒருத்தர், கொலை செய்ய வேணாப்பா, கிணத்துல தூக்கி போட்டு வந்துடும் அப்படின்னு கிணத்துல தூக்கி போடுறாங்க, குறைஞ்சபட்சம் அப்படின்னு. கணியத்திற்குரியவர்களே, இங்கு நமக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான 2 படிப்பினை. முதலாவது படிப்பினை என்னவென்றால், பிள்ளைகள் தயவு செய்து பெற்றோர்களுடைய அந்த பாசத்தில் சந்தேகம் கொள்ளக்கூடாது. அத்தான் நம்மளை விட அவரை தான் ரொம்ப நேசிக்கிறாங்க, இது தவறான எண்ணம். உண்மையில் பெற்றோர்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் அத்தனை பிள்ளைகள் மீதும் உண்மையில் சமமாகத்தான் பாசம் இருக்கும். இதில் எந்த சந்தேகமும் படக்கூடாது. பிள்ளைகளிடத்தில் சில தன்மைகள் அதிகரிக்கும் பொழுது சற்று அன்பு அதிகரிக்கலாம், சில தன்மைகள் குறையும் பொழுது சற்று பாசம் குறையலாம். ஆனால் உண்மையில் எல்லோரும் மீது பாசமானவர்கள் தான் பெற்றோர்கள். இதை சட்டென விளங்குவதற்கு ஒரு சின்ன 2 நிகழ்ச்சி. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரப்பிள்ளை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுக்கு நிறைய குழந்தைகள். அதில் ஒரு பெண் பிள்ளை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த பெண் பிள்ளைகளுக்கு நிறைய பிள்ளை. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய பெண் பிள்ளைகிட்ட கேட்குறாங்க, உன்னுடைய குழந்தைகளில் எந்த குழந்தை உனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லுன்னாங்க. உன்னுடைய பிள்ளைகளில் உனக்கு எந்த குழந்தை ரொம்ப பிடிக்கும்? அப்போ ஹசன் ரலியல்லாஹு மகளார் சொன்னாங்க, என்னுடைய குழந்தைகளில் யார் பிடிக்குமா, எந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லையோ அந்த பிள்ளை குணமாக ஆகும் வரை அந்த பிள்ளையை தான் பிடிக்கும். எந்த பிள்ளை வெளியூர் சென்றிருக்கிறாரோ அந்த பிள்ளை வீடு திரும்பும் வரை அந்த பிள்ளையை தான் ரொம்ப பிடிக்கும். எந்த பிள்ளை குழந்தையாக இருக்கிறதோ சிறியவனாக இருக்கிறானோ அவன் வாலிப வயதை அடையும் வரை அவனை தான் ரொம்ப பிடிக்கும். அப்ப என்ன இருக்கும், இவனுக்கு இவனை தான் ரொம்ப பிடிக்கும் அவனை தான் ரொம்ப பிடிக்கும்னு இல்லை. இந்த தன்மைகள் இருக்கும் பொழுது அவர்களின் பக்கம் கவனம் அதிகமாக செல்கிறது, அவ்வளவுதான். இதே போன்ற ஒரு அரசர் மந்திரிகளில் ஒரு மந்திரியை அழைத்து சொன்னார், எனக்கு நாளைக்கு அரண்மனைக்கு வரும்போது நம்ம ஊர்லேயே ரொம்ப அழகான குழந்தைய நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். நம்ம ஊரில் ரொம்ப அழகான குழந்தைய என்ன செய்யணும், நீங்கள் கூட்டு வரணும். அரசர்கள் இப்படி வித்தியாசமாலாம் ஏதாவது கேட்பாங்க. அப்போ எனக்கு இந்த ஊர்லேயே ரொம்ப அழகான குழந்தையை கொண்டு வாங்கன்னு சொன்ன பிறகு அந்த அமைச்சர் என்ன செய்கிறாருன்னா, மறுநாள் ஒரு குழந்தையை அழைத்து கொண்டு வருகிறார் அரசவைக்கு. அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக ஒன்றும் அழகெல்லாம் இல்லை, கருப்பாக வேற இருக்கு. அப்போ அரசர் கேட்டார், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், நாளைக்கு வரும்போது நம்ம ஊர்லேயே அழகான குழந்தை தானே கொண்டு வர சொன்னேன், இது கருப்பாக இருக்க இதையும் தூக்கிட்டு வந்தீங்கன்னு.
அப்ப அந்த அமைச்சர் சொன்னார், என்னிடத்தில் நீங்கள் சொன்னீர்கள் அழகான குழந்தை வேண்டும் என்று. என்னுடைய கண்ணால் நான் என்னுடைய குழந்தையை பார்த்தேன், என் குழந்தை தான் அழகா தெரிஞ்சு, அதனால என் குழந்தைய தான் தூக்கிட்டு வந்திருக்கேன். தமிழ்ல ஒரு பழமொழி சொல்வார்கள், காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. அது கருப்பாக இருந்தாலும் அந்த காகத்திற்கு தன்னுடைய குஞ்சுதான் பிடிக்கும். இதே போன்று பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, அந்த பிள்ளைகள் மீது பாசம் எந்த அளவுக்கு ஊரே திட்டும் பையனை. ஆனா அவங்க அம்மா சாப்பாடாக்கி வச்சு உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க, என் பிள்ளை வரலையே, இன்னும் சாப்பிடலையேன்னு எதிர்பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. எனவே பிள்ளைகளாக இருப்பவர்கள் தயவு செய்து பெற்றோர்களின் பாசத்தில் சந்தேகப்படக்கூடாது. இது ஒரு செய்தி. இரண்டாவது படிப்பினை பெற்றோர்களுக்கும் உண்டு. அது என்ன? பிள்ளைகளின் மீது உள்ள பாசத்தை ஏற்றத்தாழ்வாக வெளிப்படுத்தவும் கூடாது. என்ன செய்யக்கூடாது? ஏதாவது ஒரு பங்கு வைக்கிறீங்களா, சமமா பங்கு வைக்கணும். ஏதாவது ஒரு கொடுக்குறீங்களா, சமமா கொடுக்கணும். ஏற்றத்தாழ்வை காட்டக்கூடாது என்பது மிக முக்கியமானது. இங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஏற்றத்தாழ்வா காட்டல. மற்றவங்கள பாசம் இல்லையானா அல்லாஹ் அக்பர், எந்த அளவுக்கு பாசம் சொன்னா, கொஞ்சம் நாம் இந்த வரலாறை முழுமையாக படித்தால் தெரியும். முழுமையா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செய்யணும்னு கொண்டு போனாங்க, கிணத்துல தள்ளி விட்டாங்க. மறுநாள் போய் அற்ப கிரயத்திற்கு விட்டு விட்டு வந்து விட்டார்கள். எப்படியாவது போய் தொலை ஆடு மாடை விற்கிற மாதிரி யார் இருந்துட்டாங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை விட்டு விட்டு வந்து விட்டார்கள், தொலைத்து விட்டு வந்து விட்டார்கள். வந்து என்ன சொல்றாங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மரணித்து விட்டார், அவரை ஓனாய் கடித்து தின்று விட்டது என்று சொல்கிறார்கள். இந்த தகப்பனுக்கு எவ்வளவு வருத்தம் இருக்கும், இந்த பிள்ளைங்க மேல எவ்வளவு கோபம் வரும். ஆனால் சிந்திக்க வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? கோபப்பட்டு எந்த பிள்ளைகளிடத்திலும் பேசாமல் இருக்கவில்லை. இதுதான் ரொம்ப முக்கியமானது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அந்த பிள்ளைகள், எந்த பிள்ளைகள் தவறு செய்தார்களோ, துரோகம் செய்தார்களோ, அந்த பிள்ளைகளிடத்தில் கடைசி வரலாறு வரை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யார்கிட்ட பேசுறாங்க நினைக்கிறீங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இல்லையே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான் போயிட்டாங்களே. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஷாமை விட்டு மிஸ்ருக்கு போயாச்சு. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பேசுற வரலாறே இல்லை. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பேசுறதுக்குள்ள யார்கிட்ட தான்? தவறு செய்த பிள்ளைகளிடத்தில். இங்கு பெற்றோர்களாக இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு எவ்வளவு பெரிய படிப்பினை தெரியுமா? பிள்ளைகள் தவறு செய்கின்றார்கள் என்ற காரணத்தை காட்டி பேசுவதை நிறுத்திவிடக்கூடாது. சில பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் பேச மாட்டாங்க. ஏங்க உங்க பையன்கிட்ட ஏங்க நீங்க பேசல அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? அவன் என்ன காரியம் செஞ்சான் தெரியுங்களா? அவன்கிட்ட மனுஷன் பேசுவானா? அவன்லாம் ஒரு பிள்ளையா? அவன்கிட்டலாம் பேச முடியாதுன்னு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த பிள்ளைகள் செய்த ஒரு தவறை சொல்லி காட்டுகிறார்கள். சரி, பிள்ளைகள் தவறு செய்தார்கள், அதனால நீங்க பேசுறதை நிறுத்திட்டீங்க, இதனால என்ன நடக்கும்? அந்த பையன் அந்த தவறு செய்யாம விட்டுருவாரான்னா கிடையவே கிடையாது. இன்னும் சொல்ல போனா அந்த தவறை இன்னும் துணிச்சலா செய்வான், இன்னும் செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஏன்? கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அம்மாலாம் தட்டி கேட்டா தட்டி விட்டு போய்கிட்டே இருப்பான். அத்தை கேட்பாங்கன்னா ஒரு பயம் இருக்கும். இப்ப தந்தையாகிய நாம் அவன் தவறு செய்கிறான் என்பதை முன்வைத்து பேசுவதை நிறுத்தினால் இன்னும் அதிகமாக தவறு செய்வான். எனவே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறில் கிடைக்கக்கூடிய மிக அழகான படிப்பினை, பிள்ளைகள் தவறு செய்தாலும் பேசுவதை மட்டும் நிறுத்திவிடக்கூடாது. நீங்கள் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். பேசிக்கொண்டே இருந்து அவர்களுக்கு உபதேசங்களும் செய்து கொண்டே இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அவர்கள் செய்கின்ற தவறை இன்று இல்லாவிட்டாலும் நிச்சயமாக விடுவார்கள். ஆனால் நம்ம பேசுறதை விட்டோம் தவறு நிறைய செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. எனவே பிள்ளைகளிடத்தில் பேசுவதை நிறுத்தக்கூடாது. இது ஒரு செய்தி, மிக முக்கியமானது. அடுத்தபடியான ஒரு செய்தி என்னவென்றால், கிணத்துல போட்டு வந்துடுறாங்க. மறுநாள் போய் பார்க்குறாங்க, கரெக்டாக அந்த வழியாக வந்தவர்கள், வழிபோக்கர்கள் தண்ணி இறக்கிறதுக்கு பக்கெட்டை போட்டால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எதில் ஏறி உட்காந்துட்டாங்க? பக்கெட்டுக்குள்ளே ஏறி உட்காந்துட்டாங்க. இறைச்ச தண்ணியில் வெயிட்டாக தெரியுதுன்னு பார்த்தா ஒரு அழகான குழந்தை. அவர் எல்லாரையும் கூப்பிடுறாரு, கூட வந்தவங்களாம் பாருங்க அழகான குழந்தை. அதுக்குள்ளே யாரும் ஓடி விட்டாங்க? அந்த சகோதரர் ஓடி விட்டாங்க. எங்கள் சகோதரர் தான் காசுக்கு தான் கொடுப்போம்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? காசுக்கு விட்டாங்க. இங்கு அல்லாஹ் தஆலா அதை சொல்லும் பொழுது சொல்கிறான், பஷரௌஹு பிதமனின் பக்ஸின்
தராஹிம மஅதூதா. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் கவனிக்கணும். அற்பமான சில வெள்ளி காசுகளுக்கு பாரமாக விற்றார்கள். தங்க காசு இல்லை, அற்பம். அல்லாஹ் சொல்றான் அற்பமான சில. சிலன்னு அர்த்தம் குறைஞ்ச ரேட்டுன்னு அர்த்தம். சில வெள்ளி காசு. வெள்ளிக்கும் தங்கத்துக்கு எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்கு? இப்போ 1 கிராம் தங்கம் எவ்வளோ? 8,000. அதெல்லாம் கணக்கு நல்லா தெரியாது. 8,000 ரூபா. 1 கிராம் வெள்ளி எவ்வளோ? 110 ரூபா. எவ்வளவு பெரிய வித்தியாசம் பார்த்தீங்களா? இப்ப நம்ம கவனிக்க வேண்டிய செய்தி என்னன்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? எப்படிப்பட்டவங்க? அவங்களுக்கு வித்தியாசமான ஒரு இது என்னது? பேரழகு இல்லையா? பேரழகு. அதிலும் அவர்கள் பெரிய வயசுல விற்கப்படல. எந்த வயசுல விற்கப்படுறாங்க? சின்ன குழந்தையா இருக்கும்போது விற்கப்படுறாங்க. சின்ன குழந்தையா இருக்கும்போது இன்னும் எவ்வளவு அழகா இருந்திருப்பாங்க. என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? இந்த மாப்பிள்ளை போட்டோவை கேட்பாங்க. மாப்பிள்ளைக்கு எத்தனை வயசு? 25 வயசு. போட்டோ என்ன 20 வயசு போட்டோ கொடுத்தாங்க. ஏன் இப்ப 25 வயசுல இருக்கிறத விட 20 வயசுல கொஞ்சம் லட்சணமா இருக்கிறாரு. பொண்ணுக்கு 20 வயசு. போட்டோ கொஞ்சம் கொடுங்கன்னா என்ன போட்டோ? 16 வயசு போட்டோ கொடுப்பாங்க. ஏன் 20 வயசுல இருக்கிறத விட 16 வயசுல கொஞ்சம் நல்லா. சில பேர் சின்ன குழந்தை போட்டோ எடுத்து பேர் என் போட்டோ காப்பாங்க. ஏன் இப்ப இருக்கிறத விட குழந்தைகள் என்ன செய்யறாரு? கொஞ்சம் அழகா இருக்கிறாரு. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே பேரழகு. அவர்கள் குழந்தையாக இருக்கும் பொழுது எவ்வளவு அழகாக இருந்திருப்பார்கள். அவ்வளவு அழகு இருந்தும் அற்பமான சில வெள்ளிக்காசுகளுக்கு பகரமாக விற்கப்பட்டார்கள் குர்ஆன் சொல்றது என்றால், அழகுக்கு அல்லாஹ்விடத்தில் எந்த மதிப்பும் இல்லை. வெளித்தோற்ற அழகு எந்த சிறப்பையும் தராது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கீழே தள்ளப்பட்டது, அவர்கள் இழிவாக நடத்தப்பட்ட அந்த செயல்கள், அவர்களை கொலை செய்ய முயற்சி செய்தது, கிணத்தில் தள்ளப்பட்டது. எதனால? அவங்க அழகுனால. அத்தா ரொம்ப அவரை செய்யறாங்க, பிரியப்படுறாங்க, அவர் ரொம்ப அழகா இருக்கான் அப்படின்றதுனால. சிறைச்சாலைக்கு தள்ளப்பட்டாங்க. எதனால? சுலைஹா அம்மாவுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால எங்க போக வேண்டிய ஏற்பட்டுச்சு? சிறைச்சாலைக்கு போற ஏற்பட்டுச்சு. இன்னொரு சம்பவம் இருக்கு. என்னன்னா, அதை விளங்குறதுக்கு கொஞ்சம் நீங்க பொறுமையா கேட்டாதான் விளங்கும். என்ன அப்படின்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிம்மாசனம் ஏறிட்டாங்க. இந்த சகோதரர்களாம் பஞ்சத்தினால் கோணி பைய தூக்கிட்டு யார்ட்ட போறாங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் போய் நிக்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பாக்குறாங்க, நம்முடைய சகோதரர்கள்லாம் வந்திருக்கிறாங்கன்னு யாருக்கு தெரிஞ்சிருச்சு? சிம்மாசனத்தில் இருக்கின்ற யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தெரிஞ்சிருச்சு. கோணி பைய தூக்கிட்டு வந்தா யாருக்கு தெரியல? நம்ம தம்பி தான் இங்க இருக்கிறாருன்னு தெரியல. பொதுவாக நம்முடைய வளம் என்ன தெரியுங்களா? நம்முடைய வளம் என்னன்னு சொன்னா, கீழே இருக்கவங்களுக்கு மேல இருக்கவங்களுக்கு தெரியும். மேல இருக்கவங்களுக்கு தான் யாரும் தெரியாது, கீழே இருக்கவங்களுக்கு தெரியாது. பணக்காரங்களை ஏழைகளுக்கு தெரியும். ஆனா ஏழைகளை பற்றி பணக்காரங்களுக்கு தெரியாதுன்றோம். ஆனா இங்க நேர் மாற்றம். இவர்கள் ஏழையாக நிற்கின்ற இவர்களுக்கு தெரியல நம்ம தம்பி தான் அப்படின்னு. ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கண்டுபிடிச்சாங்க, நம்ம அண்ணன்மார்கள் நிற்கிறாங்க அப்படின்னு. பாசம் தாங்க முடியல. அதிலும் குறிப்பாக உடன் பிறந்த சகோதரர் புன்யாமீன், அவரை எப்படியாவது தான் கூட வச்சுக்கிறணும் அப்படின்னு என்ன பண்ணாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம்னா, அவங்க கிட்ட எல்லாம் தெரியாம தனியா கூப்பிட்டு, நான் தான் யூசுப், நீ என் உடன் பிறந்த சகோதரன், நான் ஒரு ட்ரிக்ஸ் பண்ணி உன்னை என் கூட வச்சுக்கிடுவேன் அப்படின்ட்டாங்க. என்ன ட்ரிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா, நம்ம ஷரியத்துல திருடினா என்ன செய்யணும்? கையை வெட்டணும். அவங்க ஷரியத்துல திருடினா என்ன தண்டனை தெரியுங்களா? யார் திருடினார்களோ அந்த திருடனை தனக்கு வேலைக்காரனா வச்சுக்கலாம். விளங்கிச்சிங்களா? அதனால என்ன பண்ணாங்க, நீ திருடின மாதிரி ஒரு பாத்திரத்தை உன் கோழி பைக்குள்ள வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவர் ரொம்ப சந்தோஷம். எங்க இருக்கலாம்? அரண்மனையில இருக்கலாம். கூட இருக்கலாம் ஒதுக்கிட்டாங்க. அது மாதிரி நைஸா அப்படி தேடுற மாதிரி தேடினா கடைசியில எங்க இவர் கோழி பையில இருந்துச்சு. ஆனா அவங்களெல்லாம் மனசு வரல. என்ன சொல்றாங்க, ஏற்கனவே இவருடைய உடன் பிறந்த சகோதரர் யூசுஃபை தொலைச்சிட்டோம், எங்க அத்தா கிட்ட அதுக்கே எங்களால் என்ன செய்ய முடியல, பதில் சொல்ல முடியல. இப்ப இவரையும் நாங்க இங்க விட்டுட்டு போனா எங்க அத்தா எங்களை திட்டுவாங்க.
அதனால கெஞ்சரா குரான் வருது, இவருக்கு பதில் எங்களை யாரையாவது பிடிச்சி வச்சுக்கிறீங்க, இவரை மட்டும் விட்டுருங்கன்றாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் அநியாயம் செய்ய மாட்டேன், யார் தவறு செஞ்சாங்களோ அவங்களுக்கு தான் தண்டனை. இஸ்லாத்துல யார் தவறு செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் தண்டனை. அவர் திருடினார், எனவே அவரை தான் நான் வச்சுக்கிறோன்னு வச்சுக்கிட்டாங்க. இப்ப இதுல ஒரு கொள்கையே இருக்குது. கிறிஸ்தவ மதத்துல என்ன ஒரு கொள்கை தெரியுங்களா? பாவ மன்னிப்பு கொள்கைன்னு ஒண்ணு இருக்கு. என்னன்னா, உலகத்துல உள்ள மக்கள் செஞ்ச பாவத்துக்கு தண்டனை யார் அனுபவிக்கிறார்? அவங்க சிலுவையில் அறையப்படுறாங்க. நம்ம செய்யற பாவத்துக்கு அவங்க ஏங்க சிலுவையில் அறையப்படுறாங்க? இஸ்லாத்தினுடைய அடிப்படையே அது கிடையாது. யார் எந்த தவறை யார் செய்யற அவங்களும் தண்டனை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஸ்ட்ராங்கா இருந்துட்டாங்க. அவர் திருடினாரு, அவரை தான் வச்சுக்கணும்னு வச்சுக்கிட்டாங்க. இப்ப அந்த இந்த சகோதரர்கள் என்ன பேசுறாங்க தெரியுங்களா? அது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காலில் விழுது. என்னன்னா, இவனா திருடுனா, இவன் திருடுனா இவங்க அண்ணன் யூசுஃபும் திருட்டு மேலதான் இருந்திருப்பான். கரெக்டு தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காலில் அது விழுது. என்ன அது சம்பவம் அப்படின்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப அழகா இருந்தாங்கல்ல. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அத்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரிக்கு யூசுஃபை எப்படியாவது நம்ம வளர்க்கணும்னு ஆசை வந்துருச்சு. நம்ம வளர்க்கணும்னா, இந்த குழந்தைய நம்ம தூக்கிட்டு போகணும்னா, குழந்தை மேல என்ன என்ன எதை பழி சுமந்தணும்? திருட்டு பழி சுமந்தனா தூக்கிட்டு போயிடலான்னு அவங்களுடைய மூதாதையர்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அத்தை இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க இல்லையா, வம்சவழி நண்பர் வம்சவழி, அவங்களுடைய ஒரு பெல்ட் நல்ல வார், அது யார்கிட்ட இருந்துச்சுன்னா அவங்க அத்தை கிட்ட பொறுப்புல இருந்துச்சு. அதை தூக்கி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தெரியாம இடுப்புல கட்டி விட்டு ட்ரெஸ்ஸை போட்டு விட்டாங்க. இடுப்புல வார் இருந்தது யாருக்கு தெரியாது? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியாது. நான் ஈஸா வார தேடுற மாதிரி தேடுறாங்க, எங்கேயுமே இல்லை. கடைசியில் பார்த்தா யாரு இடுப்புல இருக்கு பார்த்தீங்களா? எங்க வீட்டு வார இடுப்பு வர திருடி விட்டாரு. யூசுஃபை நான் கூப்பிட்டு விட்டேன். இப்ப பாருங்க, அழகினால் நல்ல எவ்வளவு அழகான படிப்பு. அழகு, நம்முடைய அழகை வைத்து ஒருத்தர் விரும்புறான்னா டேஞ்சர் இருக்குன்னு அர்த்தம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஜெயிலுக்கு போயிட்டாங்க அழகுனால. ஜெயிலுக்கு போன பிறகு அங்க உள்ள 2 பேர் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னாங்க. எப்பா அதை மட்டும் சொல்லாத, என்ன எங்க அத்தைக்கு பிடிச்சிருச்சு, எங்க அத்தைக்கு பிடிச்சதுனால நான் திருட்டுப்பட்ட வாங்கினேன், என்ன இளவரசி சுலைகாவுக்கு பிடிச்சிருச்சு அதனால நான் என்ன பட்டம் வாங்கினேன், ஜெயிலுக்கு போற அளவுக்கு குற்றவாளி என்ற பட்டத்தை வாங்கியிருக்கேன். இப்ப நீங்க பிடிச்சிருக்குன்னு சொல்ல என்ன ஆகும் தெரியாது. என்னுடைய வெளிரங்க தோற்றத்தை பார்த்து என்ன செய்யாதீங்க. அதனாலதான் இன்னைக்கு பாருங்க, வாலிபர்கள் எதை நோக்கி போறாங்க? அழகை நோக்கி போறாங்க. என்னுடைய தோற்றம் பிடிச்சிருக்கணும், என்னுடைய ட்ரெஸ் பிடிச்சிருக்கணும், இதை நோக்கி செல்கிறார்கள். கணியத்துக்குரியவர்களே, எவ்வளவு அழகான படிப்பினை அல்லாஹ் வச்சிருக்கான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேர் அழகு, ஆனால் அந்த அழகை வைத்து அவர்கள் உயர்ந்த அந்தஸ்திற்கு வரவில்லை. அவர்களுடைய அழகை வைத்து கிணற்றில் தள்ளப்பட்டார்கள். அழகின் காரணத்தினால் திருட்டுப்பட்டம் கட்டப்பட்டார்கள். அழகை வைத்து ஜெயிலுக்கு போனாங்க. சிம்மாசனம் ஏறினார்கள். எதை வைத்து? அறிவாற்றலை வைத்து ஏறினார்கள். அரசிடத்தில் சொன்னாங்க, 7 ஆண்டு பஞ்சாண்டு வரப்போகிறது, அதற்கு முன்னால் 7 ஆண்டு செழிப்பான ஆண்டு. இதை யாராலும் கண்டுபிடிக்க முடியல. யார் கண்டுபிடிக்கிறார்? இனி வரப்போகின்ற அரசர் கண்ட கனவை வைத்து சொல்கிறார்கள். கனவுக்கு விளக்கம் சொல்றது சாதாரண விஷயம் இல்லை. இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி நம்முடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. சஹாபாக்கள் பார்த்த கனவுக்குள்ள விளக்கம் சொல்லுவாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜுலைஹா அம்மையார் தவறுக்கு அழைத்த பொழுது செல்லவில்லை அல்லவா, எனவே அல்லாஹ் தஆலா அந்த இல்ம கொடுத்தான். கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய இல்ம கொடுத்தான். பாவத்தை விட்டு தவிர்த்து வாழ்ந்தால் கல்வி ஞானம் அதிகரிக்கும். குர்ஆன்ல வருது, வத்தகுல்லாஹ் வயுஅல்லிமுகுமுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடங்கள், அல்லாஹ் கல்வி ஞானத்தை உங்களுக்கு கொடுப்பான். கல்வி ஞானம் எதனால வரும்? அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்தா கல்வி ஞானம் வரும். இதே போன்று இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி, பெரிய வரலாறுலாம் சொல்ல முடியாது, இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி ஒருத்தர் இருந்தாங்க. அவங்களும் இது மாதிரி ஒரு பெண் தவறாக அழைக்கும் பொழுது தப்பிச்சு வந்துட்டாங்க. அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு அந்த ஆற்றலை கொடுத்தான். ஏன் சொல்றேன் அப்படின்னா, சில பேர் கனவு பார்த்து விளக்கெல்லாம் வந்து கேட்பாங்க. பெரிய விளக்கெல்லாம் யாருக்கும் தெரியாது, சில பேருக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அது ரொம்ப நுணுக்கம். இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி 2 வால்யூம் எழுதியிருக்காங்க, கனவுக்கு எப்படி விளக்கம் சொல்லணும். அல்லாஹ் அவங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுத்துருந்தான். ஒருத்தர் வந்து சொன்னாரு, நான் நெருப்பு பார்த்தேன் கனவுல. அவர் சொன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் போகட்டாங்க.
ரொம்ப நாள் கழிச்சு இன்னொருத்தர் அதே மாதிரி வந்து சொன்னாரு, நேற்று கனவுல நெருப்பை பார்த்தேன் அப்படின்னு. உங்களுக்கு ஏதாவது ஆபத்து நடக்கலாம், உஷாரா இருக்குங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. இப்போ மாணவர் கேட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் நெருப்பை பார்த்தேன்னாரு, நல்லது நடக்கும்னீங்க. இப்போ ஒருத்தர் வந்து நெருப்பு பார்த்தேன்றாரு, உங்களுக்கு ஏதாவது ஆபத்துகள் வரலாம், உஷாரா இருந்துங்கன்னு சொல்லி அனுப்புறீங்களே. அப்ப சொன்னாங்க, அவர் ஃபர்ஸ்ட் நெருப்பு பார்த்தேன் அப்படின்னு வந்து சொன்னாரு, அது குளிர்காலம். குளிர்காலத்துல நெருப்பு பார்த்தா நல்லது. இப்ப வந்து நெருப்பு பார்த்தேன்னு சொன்னாரு, அவர் வெயில் காலத்துல நெருப்பு பார்த்துருக்காரு. அப்ப வெயில் காலத்துல நெருப்பு அது டேஞ்சரு. அப்ப இந்த மாதிரி நம்மளால விளங்க முடியுமா? விளங்க முடியாது. அதனாலதான் புகாரியில வருது ஹதீஸ்ல, நல்ல கனவை பார்த்தாலும் சரி, எந்த கனவை பார்த்தாலும் சரி, ரெண்டு விஷயம் தான். ஒன்று, யா அல்லாஹ், இந்த கனவில் எனக்கு நன்மை இருந்தால் நன்மையை தா. யா அல்லாஹ், இந்த கனவில் ஏதேனும் ஷைத்தான் எனக்கு தீங்கு செய்து விடுவான் என்று இருந்தால் அதை விட்டு என்னை பாதுகாத்து விடு. கணியத்துக்குரியாக கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஆற்றல் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தான். அதன் மூலமாக சொன்னார்கள், 7 ஆண்டு பஞ்சகாண்டு வரும், 7 ஆண்டு செழிப்பாக வரும். அந்த செழிப்பான ஆண்டு ஃபர்ஸ்ட் வருதா இல்லையா, அதில் நாம் சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப இங்க இருந்து ஒரு படிப்பு என்ன தெரியுங்களா, சேமிப்பு அவசியம் அப்படின்ற படிப்பு. பொதுவா சில பேர் சேமிக்கிறது கிடையாது. என்னமோ சேமிக்கிறதுன்னு சொன்னாலே குர்ஆன் ஹதீஸ்க்கு மாற்றம் நினைச்சுக்கிறார். அதெல்லாம் அல்லாஹ் மேல நம்பிக்கை இல்லை, தவக்குலுக்கு மாற்றம் அதெல்லாம் கிடையாது. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எத்தனை ஆண்டுகளுக்கு சேமித்து வைத்தார்கள்? 7 ஆண்டுக்கு தேவையானதை சேமித்து வச்சாங்க. இன்னைக்கு 7 நாள் கடையை முன்னா வண்டி வருது. லாக்டவுன் போட்டாங்கன்னா அவங்க திரு முடிக்க வேண்டியதான். லாக்டவுனா என்ன செய்யுது, குழப்பம் போயிருமே அப்படின்னு. ஒரு சேமிப்பு கிடையாது. ஒரு 10 நாள் கடைக்கு போறோம்னா நடுவோட்டுக்கு வந்துடுறாங்க, வாடகை கொடுக்க முடியல. சேமிப்பு மிக அவசியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக நாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றில் தெரிந்து கொள்ள வேண்டியது அழகுக்கு மதிப்பல்ல. அவர்கள் சொன்னார்கள், இன்னி ஹஃபீதுன் அலீம், நான் இந்த கருவூலத்தை பாதுகாத்து மக்களுக்கு நான் பங்கு வைக்கக்கூடிய அறிவாற்றல் அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று கூறி அந்த பதவியை தன் வசப்படுத்தினார்கள். இப்ப மக்கள்லாம் வராங்க, வந்தா தானியங்கள் மூட்டை மூட்டையே கொடுக்குறாங்க, சாப்பாடு ஆக்கி போடுறாங்க. வரவங்க அந்த நேரத்துக்கு என்ன செய்யலாம், சாப்பிடலாம், தானியங்களை கொண்டு போகலாம். ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாட்டு பந்தியில் உட்காந்து சாப்பிட மாட்டாங்க. இதை பார்த்து மக்கள் கேட்டாங்க, எங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறீங்க, நீங்க பட்னியாவே இருக்கிறீங்களே, சாப்பிடவே மாட்டீங்களே. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் வயிறு நிரம்ப சாப்பிட்டால் பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டவருடைய பசி என்னவென்று என்னால் அறிய முடியாமல் சென்றுவிடும். எனவே நான் பட்டினி நோன்பு இருந்தவனாக இந்த தானியங்களை பங்கு வைக்கிறேன் சொன்னார். கணியத்துக்குரியவர்களே, இன்னொரு மிக முக்கியமான படிப்பினை, அதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஒரு 2 படிப்பினை மட்டும் சொல்லி முடிவு செய்கிறேன், 2 நிமிஷம் இருக்கு. ரொம்ப முக்கியமான படிப்பினை, வாலிபர்களுக்குள்ள படிப்பினை தான். ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது அழகுக்கு மதிப்பு இல்லை, அறிவுக்கு தான். இன்னைக்கு கல்லூரிக்கு போறாங்க, ஸ்கூலுக்கு போறாங்க, காலேஜுக்கு போறாங்க, அறிவை தேட போறாங்களா அழகை காட்ட போறாங்களான்னு தெரியும். ரொம்ப கவலையானது. காலேஜுக்கு போய் சேர்க்க போனாலே 10 பேண்ட் வேணும், 10 ஷர்ட் வேணும். ஏன்னா காலேஜில் யூனிஃபார்ம் இல்லை, வந்தா காட்டணும். எனக்கு பஸ்லாம் போக முடியல, ஸ்கூட்டர் வேணும். என்ன ஸ்கூட்டர் வேணும்? ஸ்பெண்டர்ல போறியாடனா எனக்கு என்னதான் வேணும், R15 வேணும்னா இப்படி இருக்கு. அவங்க அம்மாவை கூட உட்கார முடியாது. என்னோட எனக்கு பயமா இருக்கும், இறங்க மாட்டேன். அந்த பைக்ல அம்மா வச்சு போக முடியும், ஒரு கேரி பேக்க மாட்ட முடியாது, காய்கறி வாங்கிட்டு வர முடியாது. என்ன நினைக்கிறான், ஸ்டைலா இருக்கும். இந்த அழகை தேடி செல்லக்கூடாது, அறிவை தேடி செல்ல வேண்டும். அடுத்து பாருங்க, சுலைஹா என்ற அம்மையார், அவங்க தவறான செயலுக்கு அழைக்கிறாங்க. இதுல ரொம்ப கவனிக்க வேண்டியது, அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் தான் நான் கருத்து சொல்றேன். அதை சொல்லி சொல்றதுக்கு நேரம் இல்லை. என்ன அப்படின்னா, முதலாவது கவனிக்கணும், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாலிப பருவத்தில் இருக்காங்களா இல்லையா, அழகு எல்லாம் இருக்கு. திருமணம் ஆயிடுச்சா, இச்சையை பூர்த்தி செய்வதற்கு திருமணம் ஆயிட்டா கூட ஒரு இடம் இருக்குன்னு சொல்லலாம். திருமணமும் ஆகாத வாலிபர் நினைச்சிங்களா. 3வது சொந்த ஊரா, சொந்த ஊர்ல, சொந்த ஊர் அத்தாவெல்லாம், அத்தா சகோதரர் வேற ஊர்ல இருக்கிறாங்க, இது வேற ஊர். தவறு செய்யலாம்ல, தவறு செய்யறதுக்கு அழகான வாய்ப்பு. வாலிப வயசு, திருமணமாகல, இச்சை பொங்கி எழக்கூடிய வயசு, திருமணமாகல, சொந்த ஊரா இருந்தா மாட்டிக்கிட்டா மானம் போயிடும் அப்படின்ற பயம் இருக்குன்னு சொல்லலாம். சொந்த ஊர் கிடையாது, என்ன ஊரு, வேற ஊரு. யாருக்காவது தெரிஞ்சா கூட பிரச்சனை இல்லைன்ற மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறாங்க. 4வது விஷயம் என்ன தெரியுங்களா, வெளியிலிருந்து வந்து பாவம் செய்யற மாதிரி கிடையாது. வெளியிலிருந்து வந்து பாவம் செய்யறதுதான் பயப்படுவோம். ஆஹா,
ஒரு ஒரு பெண் தனியா இருக்கிறாங்க ஒரு வீட்டுல, அந்த வீட்டுக்கு நேரம் ஒரு ஸ்கூட்டர் வந்து நிக்குது. என்ன செய்வாங்க? என்ன இந்த பொம்பளை வீட்டுல ஸ்கூட்டர் ஏன் நிக்குது அப்படின்னு சந்தேகப்படுவாங்க, பயப்படுவான். அந்த வீட்டுக்கு போறதுக்கு பயப்படுவான். ஏன்னா வெளியில இருந்து வந்து பாவம் செய்யறதுல இந்த மாதிரி டேஞ்சர்லாம் இருக்கு. ஒரு ஆம்பளை செருப்பு வெளியில கிடக்குது அப்படின்னு என்ன செய்வாங்க? என்ன அந்த பொம்பளை வீட்டுல ஆம்பளை செருப்பு இருக்கு அப்படின்வாங்க. இதெல்லாம் எப்ப? வெளியில இருந்து வந்தா. இங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளியில இருந்து வரல. எந்த பெண் தவறான செயலுக்கு அழைக்கிறாளோ அந்த பெண்ணின் வீட்டிற்குள் இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்ற வார்த்தை. அப்ப எவ்வளவு அழகா பாவம் செஞ்சிடலாம், கெட்ட பேர் வராது. அது மட்டுமா, உள்ளக்க இருந்து செய்யற அந்த தவறு வெளியில தெரியக்கூடாது என்பதற்காக அந்த பெண்ணே சென்று கல்லகத்தில் அபுவா, கதவு ஜன்னல்லாம் அந்த பெண் சென்று மூடுகிறாள். அந்த பெண் சென்று மூடிய. சரி, அந்த பெண் எப்படிப்பட்ட பெண்? ஏதோ அசிங்கமான பெண்ணா, அழகில்லாத பெண்ணா? அந்த பெண் அரசி. இவ்வளவு வாய்ப்புகள் இருந்தும் சுலைஹா அவர்கள் அழைக்கிறார்கள், வர மறுக்கிறார்கள், திரட்டி பிடிக்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஓடுகிறார்கள். சட்டை கிழிந்து மாட்டியதை தவிர யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மாட்டல. இதுதான் இறையச்சம். அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாக. இதுதான் இறையச்சம். இந்த காரணங்கள்ல ஏதாவது ஒரு காரணம் அல்லாஹ் பாதுகாக்கணும், நம்ம கிடைச்ச கூட விழுந்துவோம். இவ்வளவு அழகான சந்தர்ப்பங்கள் இருந்தும் கூட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இதயத்தில் அல்லாஹ்வின் அச்சம் இருந்தது. இந்த இறையச்சம் இன்றைய வாலிபர்களுக்கு குறிப்பாக இருக்க வேண்டும். நான் என்ன செய்வேன்? காலேஜுக்கு போனேன், அந்த பொண்ணு தான் முதல்ல பேசிச்சு, அப்படி இப்படி இப்படி என்னென்னவோ சொல்றாங்க, என்னென்னவோ சொல்றாங்க. இஸ்லாமிய பெண்கள் அந்நியானோட ஓடுறாங்க, என்னென்னவோ காரணம் சொல்றாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு பாவம் செய்வதற்கான அத்தனை காரணங்களும் இருந்தது. அத்தனை காரணத்தை புறக்கணித்து விட்டு அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாக என்று ஓடினார்கள். இந்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக மாற வேண்டும். இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? அல்லாஹ் தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த வாழ்க்கை வரலாற்றில் இருக்கக்கூடிய படிப்படைகளின்படி அமல் செய்கின்ற நல்ல வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கு வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். صلى الله على محمد صلى الله عليه وسلم.